கேக்குதுங்க. கேக்குது கேக்குது. இது அமெரிக்கா கனடாவுக்கு காலையில 6 மணி. முடிஞ்சா வரட்டும். அவங்க எப்படியோ வந்துடுறாங்க. இந்த வாரத்துல ஒரு 2 நாளாவது ரஜினி வந்துடுறாங்க. ரஜினி மனோகரன் வந்துடுறாரு. அவரு தான் இந்த ரஜினி ரவி. அங்க கனடாவிலேயே தான். ஆமா ரஜினி கனடாவிலேயே இருக்காங்க. ஆமா, அவர் பேர் ரஜினி ஓஹோ. மனோகரன். ரஜினி 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 கனடால தான் ஓ, இருக்காங்க. கனடா கனடா. சரி சரி ஓகே. இங்க அவங்க ஈழத்துல இருந்து போனவங்க. அவங்க போய் 10 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு. அதான் தமிழ்லாம் ஈழத்து தமிழ் மாதிரி தான் இருக்குது. என்னடா இது ஈழத்து தமிழ் மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்தேன். அங்க இருக்காங்க ஒரு 5-6 லட்சம் பேரா இருப்பாங்க. ஓஹோ. எல்லாம் கடுமையான பொருளாதார சிக்கல் தாங்க. பெரிய ஆடவ லக்ஸுரி லைஃப்லாம் அங்க எதுவும் கிடையாதுங்க ஐயா. அதான் அதான் அதான். அங்க ரொம்ப சிக்கனமா வாழ்ந்தா தான் எதை மிச்சமாக்க முடியும். லக்ஸுரி லைஃப்லயே உங்களுக்கு எல்லாம் லக்ஸுரி லைஃப்ல எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. அதான், அதான். எளிய வாழ்க்கை வாழ்றவங்க அங்க எளிய வாழ்க்கை வாழ்றவங்க யாரும் வரமாட்டாங்க. இப்ப நம்ம தான் எளிய வாழ்க்கை குடில் வாழ்க்கையும் போவோம். அங்கெல்லாம் போனோன்னா அகல காட்டு நீட்டிடுவாங்க, மாட்டிக்குவாங்க. ஆமா, ஆமா. வீடு வாங்கணும் பிளாட் வாங்கினா மாட்டிடுவாங்க. அவ கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கடன் கட்டியே முடிச்சிடுவாங்க. எத்தனை டாலர் அதுல இஎம்ஐ $10,000 வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாது. மனிதன் வந்துங்க மனிதன் வந்து மனிதன் வந்து அறவழியில பொருள் ஈட்டணும். அறவழியில பொருள் ஈட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மருத்துவத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால நான் முயற்சி பண்றேன். ஈதல் அறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றது இன்பம் அரணை நினைத்து அரணை நினைத்து அந்த மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு. அரண்னா யோக நிலை, அரண்னா சிவன், அரண்னா முதல்வன், இப்படி எல்லாம் சொல்லலாம். அரண்னா சிவனை குறிக்கிறது. யோக முதல்வன் சொல்றாங்க. ஆக இந்த அறவிடல பொருளிட்டு ரொம்ப கடினம். நான் அவ்வளோதான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ இருக்கு, இவ்வளோ நோய் நல்லா ஆகுது. இது மற்ற மருத்துவத்தில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். நோய்க்கே செலவு பண்ணணும். படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில், படிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கற்றுக்கணும். அப்புறம் நோய் வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். 1 கோடி செலவு பண்ணுறவங்கள இருக்கிறேன். அமெரிக்காவே அறுவை சிகிச்சை பண்ண 1 கோடி ஆகும். டெலிவரிக்கே 1 கோடி ஆகுதாமையா? அட கொடுமை கொடுமை. டெலிவரிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கே 1 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும். அப்புறம் இவங்கள என்ன என்ன இது இதெல்லாம் இது என்ன இதெல்லாம் என்ன முறைங்கிற என்ன முறை, எப்படி சமாளிக்கிறது, என்ன வழக்கம்? நான் என்ன குழந்தை பெற்றுக்கிறது பெரிய அதிசயமான்னு கேட்கிறேன். ஆமா ஆமா. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி இந்த உணவு பழக்கம் ரொம்ப. அப்ப எது குழந்தை பெற்றுக்கிறீங்க? அப்ப அப்ப எதுக்கு குழந்தை? என்ன குழந்தை, என்ன வாரிசு? இப்படிதான் எல்லாம் இப்படிதான் வாரிசு எல்லாம் பெத்துக்கிட்டு இருக்கிறாங்களா எல்லாமே? 4 குழந்தை 5 குழந்தை பெற்றவங்களா என்ன முட்டாளுங்களா? ஒரு குழந்தை விடுறதுக்கு இந்த இப்படின்னா என்னமோ போயிட்டு இருக்காது. உணவு பழக்கம் தான் காரணம், விபச்சார பழக்கம் தான் காரணம். அது எதிர்பார்க்கவே கூடாது. உணவு ஒழுக்கம் இல்லைன்னா நல்ல பழக்கம். உணவு ஒழுக்கம் இல்லைன்னா வேற எதுவுமே இருக்க முடியாது. உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளவு. ஆண் பெண் உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான். அவன் நல்லது எதிர்பார்க்க கூடாது. உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அந்த ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போனா அப்படி இப்படி ரத்தம் கெட்டு போனா உனக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் அர்த்தம். அப்ப குழந்தை எப்படி வரும்? அந்த குழந்தைன்னு எப்படி வளர்த்த போற? மீண்டும் நோயாளித்தையும் வச்சுக்க போறேன். அதான் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கும் இருக்காது. வெறும் மருந்திலேயே வளர்ந்து நாசமா போக வேண்டியது. அது முட்டாளாத்தான் இருக்கும். ஒழுக்கிட்டு அது ஒண்ணுமே இருக்காது. நரம்பு இத்து போய் தான் இருக்கு. செயற்கை குழந்தைகள் நரம்பு இத்து போய் இருக்கு. பாரு, இந்த கெட்டுப்போன பால் மாதிரி பொதன்னு இருக்கு. கெட்டுப்போன தயிர், கெட்டுப்போன பால், கெட்டுப்போன மாவு புரைச்சி அப்படி நுரைச்சி அப்படி பாத்திரத்துக்கிட்டு வெளியே பொங்கிட்டு இருக்கிற மாதிரி அழுகி போய் கிடக்கும். அதான் இந்த வெள்ளைக்காரனுடைய தவறான முறை. இப்ப நாமளே இப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த இயற்கை உணவுங்கிறது என்னன்னே. நம்ம இயற்கை உணவு இயற்கைக்கு உகந்தது. அதுல தேர்ந்தெடுத்தது பழங்கள். மற்ற எதுவுமே கொட்டைகள் வேலைக்கு ஆகாது. எண்ணெய் வித்துக்கள் வேலைக்கே ஆகாது உடம்புக்கு. அது கலந்து சாப்பிடலாமே தவிர ட்ரை, அதாவது அருணாடகரோட கூட உலர் கொட்டையும் 2 மென்னி சாப்பிட சொல்றாரு. உலர் பழமா இருக்கணும். உலர் பழமும் வேர்க்கடலை உலர் பழமும் வேர்க்கடலையும் இருக்கலாம். அப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும்
வறுத்த வேர்க்கடலை உலர்தன்மையுடையது. அதே மாதிரி உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இதில் வந்து உலர்தன்மை ரெண்டும் சேரும் பொழுது அது சரியான தன்மையாக மாறிடும். அதனால தான் எண்ணெய் எண்ணெய் சாப்பிட்டு எண்ணெய் பொருள் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா வாந்தி வர்றது பித்தம் ஏற்படுறது காரணம் தான் அது இப்படி தான். அதனால வந்து விஞ்ஞான ரீதியாக சாப்பிட்றது ஒரு அறிவியல், அது சயின்டிஃபிக் வே அப்படிங்கிறாரு. அதாவது சயின்டிஃபிக் மெத்தேடு ஆஃப் ஈட்டிங்கிறார். சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த் அப்படிங்கிறாரு. ஆகாரமே அறிவியல் அடிப்பில் சாப்பிடுங்கிறாரு. அப்படித்தான் வெள்ளைக்காரன் சொல்லித்தரானா அப்படி அறிவட்ட முட்டைகளை நம்ம தமிழர்களும் குட்டிச்சவர் ஆகிட்டாங்க. அறிவியலாவது ஒன்றாவதுங்கிறான் என்னது அறிவியல் முறையில் சாப்பிட்றான் அது என்றா அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது அறிவியல் முறை எப்படி சாப்பிடுறது? அதுதான் நீரை மருந்தாக அருந்திதான் சாப்பிடணும். முதல் நீரைத்தான் அருந்தனாதான் அறிவியல். நீர் தான் அறிவியல். நீர் தான் வந்து சுத்தமாக்கும். உடம்பை சுத்தமாக்குறதுக்கு தான் உணவு சாப்பிட்றோம். அதான் தூய்மையா வச்சுக்கிறது. தூய்மையா வச்சுக்கிறது அறிவியல். இது வந்து புறத்தை தூய்மையா வச்சுக்கிற மாதிரி அகத்தை தூய்மையா வச்சுக்கிறது அது அறிவியல். அது புற அறிவியல் அக அறிவியல் ரெண்டு அறிவியலும் இவனுக்கு எல்லாம் போச்சு. இந்த அடி அறிவியலா மாறிடுது. அடி வந்து புறத்துக்கும் சேராது அகத்துக்கும் சேராது. அதான் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங். மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த் அப்படின்னு அர்னால்டு சொல்றாரு. ஜெர்மனிக்காரன் அதுக்கு தெரியல, அதனால அவரு அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்கா போய்தான் அது பரப்புறாரு. சரி, அப்போ இதைத்தான் அர்னால்டு எக்கர்ட் என்ன சொல்றாருன்னா கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தட். இந்த யோக முறையில எப்படி தொடர்ந்து நீர்பருத்தத்தை செய்யறது. Arnold Eckert, according to Arnold Eckert theory, man does not die due to fasting. Man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat, etc. The old medicine, starch, fat, etc. Get deposited in the alimentary canal. And this poison slowly builds up and kills him. இது முதல் தத்துவம். அதாவது மனிதன் பட்டினி இருக்கும் பொழுது இறப்பதில்லை. அப்படி பட்டினி இருக்கும் பொழுது டூரிங் ஃபாஸ்டிங் அப்படி பட்டினி இருக்கும் பொழுது ஓல்டு மெடிசன் பழைய மருந்து, ஸ்டார்ச் மாவு, ஃபேட் கொழுப்பு, வாயில் வெள்ளை வெள்ளையா படைகிறது மாவு, எரிக்கப்படாத மாவு, அதோட கொழுப்பு வந்து படியும், அதோட பழைய மருந்து வந்து படியும். அப்ப நாக்கில் 3 வகையான வந்து படியும். எரிக்கப்படாத மாவு, சும்மா இருக்கிற கொழுப்பு, தேங்கி இருக்கிற மருந்து, இதெல்லாம் நாக்கில் வந்து படி. இதுவாக பலதெல்லாம் வந்து படி. என்னன்னே தெரியாத வந்து படியும். தெரிஞ்சது இது, தெரியாதது பலது, இதெல்லாம் வந்து படியும். இந்த விஷம் வந்து ஒரு நாள்ல கொள்ளாது. 2 நாள் 3 நாள்ல 4 நாள்ல வந்து தங்கி இறப்பில் வந்து இறப்பில் வந்து நிரம்பி தொண்டை வரைக்கும் வந்து வாந்தி பேன்னு வரும், மஞ்சளா வாந்தி வரும். அல்லது சிறுநீர்ல போக பார்க்கும், அல்லது மலத்துல போக பார்க்கும். எங்கே இடைவெளி இருக்க வெளியே பார்க்கும். எல்லாம் சுருங்கிடுச்சுன்னா அது ஆளை கொண்டு போடும். அப்ப விஷத்தை வெளியேற்றிருக்கிறது உணவு தயாரா இருக்கு. அப்போ அந்த விஷம் அந்த பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது அந்த உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம்தான் அவனை கொல்லுகிறது. இதை கண்டுபிடித்தவர் வெங்கடேஷ். இதை கண்டுபிடித்தவர் யாருன்னு ஜெர்மனி டாக்டர். இப்போ இரவு நேரத்துல நீங்க தூங்கும் பொழுது பகல்ல ஏன் படிக்கிறது இல்லை விஷம்? பகல்ல நாக்கில மஞ்சளோ வெள்ளையோ துருவாடையே வர்றதில்லை. அதே இரவு நீங்க ஒரு 8 மணிக்கு மேல நீங்க தூங்க போகும் பொழுது காலையில 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா விஷயமும் தானா வந்து வாயில வந்து படிச்சிடும். இதை உற்று கவனிக்கிறாரு அர்னால்டு எக்கர்ட். இதைத்தான் எல்லாம் பல்லு வளர்க்குறாங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அப்ப பகல்ல இருந்தா என்னன்னு கண்டுபிடிக்கிறார். அப்ப பகல்ல இருக்கும் பொழுதுதான் அதே மாதிரி விஷம் வந்து நாக்கில் படியுது. இரவு நம்ம தூங்கிடுறோம். இரவு தூங்கும் பொழுது அது இரவு தூங்கும் பொழுது இயற்கையாகவே அது உண்ணா நோன்பா மாறிடுது. அப்ப இரவுல நம்ம உண்ணா நோன்பு தான் இருக்கிறோம்.
இப்ப பகலே உண்ண நோன்பு இருக்கிறப்ப டபுள் பெனிஃபிட்டா மாறிடுது. இதை கண்டுபிடிக்கிறாரு அவரு. அப்ப கவனிக்கிறாரு, ஓ அப்ப இதை விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு என்ன படி, மீண்டும் விஷத்தை சேராம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாக்குறாரு. அப்ப நம்ம தின்னதுதான் விஷமா படியுது அப்படிங்கும் பொழுதுதான் அவரு அப்ப வந்து இந்த பழச்சாறு சாப்பிட்டு, ஓ இந்த பழச்சாறுங்கிறது விஷத்தை எலிமினேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம்தான் ஓ இயற்கைக்கு நமக்கு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். அப்ப நோன்பு இருக்கும் பொழுது பழங்களை சாப்பிட வேண்டும். நோன்பு 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் நோன்பு இருந்து அது உள்ள இருக்கிற சேர்ந்த பழைய பழக்கத்தினால் ஏற்பட்ட விஷத்தை, பழக்கமே இல்லைன்னா விஷமே கிடையாது, பழக்கமே இல்லைன்னா விஷமே கிடையாது. அது இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியவே தெரியும். அந்த விபச்சார முண்டமாச்சு, ஊதாரி முண்டமாச்சு. அவன் காலையிலே காப்பி குடிக்கிற ஊதாரியா தானே இருப்பான். அப்புறம் என்ன இருக்கும்? நம்மளுக்கு கெடுத்தவனே அவன் தானே. சிகரெட் குடிச்சு பழக்கி விட்டுறது, விபச்சாரத்தை பழக்கி விட்டுறது, கூத்தாடிகளோட ஆடை வச்சது, காலங்காத்தால எல்லா இளவும் அவன் தான் இருக்கா. பீடி குடிக்கிற கற்றுக் கொடுத்துறது, சிகரெட் குடிச்சு கற்றுக் கொடுத்துறது, அவுத்து போட்டு ஆடுறது எல்லாம் சொல்லி கொடுத்தது அவன் தானே. அவன் கற்றுக் கொடுத்துட்டு போனா தான் இப்போ மானம் கட்டு மரியாதை கட்டு, திருடுறது எப்படி, கொள்ளையடிக்கிறது எப்படி, அரசாங்கத்தை ஏமாத்துறது எப்படி. இப்போ இன்னைக்கு கூட எனக்கு பீகார்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வீட்டில் ஒரு 10 ரூம் இருந்திருக்கு பாருங்க. 10 ரூம்லேயே சும்மா அடுக்கி கிடக்குது, பணமா அடுக்கி கிடக்குது. அடங்கப்பா இப்போ ஓடிட்டு இருக்குது. இப்போ பார்த்தேன் நான், சும்மா திறக்கிறதெல்லாம் பணம் வருதுங்கிறான். தமிழ்நாட்டில் கூட இப்படி இல்லைங்கிறான். இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது தான் பார்த்தேன். எந்த ரூமை திறனாலும் அது ஒரு அசிஸ்டன்ட் என்ஜினியர். இப்போ என்ஜினியர் நல்லா மாற்றிட்டு முடிக்கிறாங்க. உலகத்திலே கோடிக்கணக்கிற கொள்ளையடிக்கிறது என்ஜினியர் அடுத்தான் தெரியுது. அடங்கப்பா. இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிற காசை இந்த மாதிரி கவர்மெண்டோட கனெக்ஷன் வச்சிருக்கிற ஒரு சில அபிஷியல்ஸ் வீட்டுல கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சிடறானுங்க. ஏன்னா பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து அவங்கள போய் யாரும் செக் பண்ண மாட்டாங்க இல்லையா. அப்பக்கப்ப வேணுங்கிறப்ப அவன் வீட்டுல போய் இவனுங்க எடுத்துட்டு வந்துடுறது. அந்த மாதிரி பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன இளவா கடைசியில் அவனெல்லாம் மாட்டிக்கிற, இன்ஜினியர்ல மாட்டிக்கிறாரு. ஆமா அவன்தான் மாட்டிக்கிறான், அவன்தான் மாட்டிக்கிறான். பாரு இப்ப இன்னைக்கு பீகார்ல ஓடிட்டு இருக்குது. ஜட்ஜி வீட்டுல புடிச்சு 4 நாள் கூட ஆகல. இப்ப அவ ஜட்ஜி வீட்டுல புடிச்சு 4 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இப்ப ஒரு இன்ஜினியர் கிளம்பிட்டாரு. இப்ப எத்தனை இன்ஜினியர் ஆடங்காக உலகத்திலே காகித பணத்தை நிரப்பி வச்சிருக்கிற ஒரே கேவலமான நாடு இந்தியா தான். அப்புறம் கேட்டா பெரிய தத்துவம் பேசுறானுங்க இந்த நாட்டுல. அவங்கதான் அப்படிங்கிற. அப்புறம் எல்லாம் திருட்டு போயிருக்குது. எல்லாம் கட்சிக்காரன் கொடுக்குற. அப்புறம் என்ன பண்ற, கட்சிக்காரனுடைய பணம் தான், கட்சிக்காரனுடைய பணம் தான், அரசியல்வாதிகளுடைய பணம் தான். தனியாக அவெல்லாம் எங்க போறான். ஒரு இன்ஜினியருக்கு என்னங்க சம்பளம்? 2 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இருக்கு. அதுக்கு மேல 5 கோடி 10 கோடி 50 கோடி அது எண்ணி பார்க்கவே முடியாதுங்க. அதையே எண்ணி பார்த்தா வாங்குவாங்கிறீங்க. எப்படி எப்படி அது மூட்டையில வந்து போட்டு போயிடும். 5 கோடி இருக்குது வச்சுக்கிட்டு போயிடும். எண்ணி பார்க்கறதுக்கு 1 வாரம், எண்ணி பார்த்து கட்டு போட்டு ரப்பர் பேண்ட் போறதுக்கு 1 வாரம் ஆகு. என்ன பண்ண முடியும்? ஓடிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டேன். இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு போயிடுவாங்க. கடைசியில என்னது இல்லையா நீதிமன்றத்துல இதுன்றது இல்லைங்க, அது காக்கா வந்து போட்டுருச்சுன்னுவான். காக்கா வந்து தெரியாம வந்து போட்டு போயிடுச்சுன்றான். அப்புறம் ஆமாம்பாங்க. அதுக்கு அது செலவே தேவையில்லை. அதுக்கெல்லாம் ஜட்ஜுகளே ரெடி ஆகிக்குவாங்க. அது குமாரசாமி அப்படித்தானே பண்ண. ஜெயலலிதா கேஸ் ஒண்ணும் இல்லாத பண்ண குமாரசாமி தானே. குமாரசாமிங்கிற அந்த மானக்கட்டை ஜட்ஜி தான், அது மானக்கட்டை நீதிபதி தான் ஜெயலலிதா விடுவிச்சது. நல்ல வேலை அதுக்கப்புறம் நீதிபதி டி குன்ஹா வந்துதான் போட்டு தாட்டி விட்டாரு. நீதிபதி குன்ஹா மட்டும் இல்லைன்னா இவனுக்கு தண்டனையே கிடைச்சிருக்காது. அந்த ஆளு கொஞ்சம் மானஸ்தான். வந்து இப்ப இந்த பைபிளுக்கு கட்டுப்பட்டவன். என்னது நீதிபதி டி குன்ஹா. அவர் வந்து அவரு பேஸ்புக்ல ஒரு தடவை அவர்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு தடவை அந்த ஜெயலலிதா தீர்ப்பு கொடுத்த பொழுது அவர் பேஸ்புக்ல வருவாரு. நான் எல்லாரும் கமெண்ட் கொடுக்க நானும் கமெண்ட் கொடுத்தேன். நீங்க ஒரு மறுபிறவி இயேசுன்னு வேற கொடுத்திருந்தேன். அவ்வளவுதான். நான் என்னதான் கொடுத்திருந்தேன், யூ ஆர் எ கிரேட் மேசையா அப்படின்னு. யூ ஆர் எ கிரேட் மேசையா அப்படின்னு சொல்லியிருந்தா. சாரி சார் அப்படிலாம் நீ சொல்லாதீங்க அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு எனக்கு. மேசையானா ஒரு புனித தேவன் அர்த்தம். மேசையா அப்படின்னாவே புனித தேவன், புனித ஆத்மான்னு அர்த்தம். யூ ஆர் எ கிரேட் மேசையா ஃப்ரம் அவர் தமிழ்நாடு அப்படின்னு. அப்படியெல்லாம் நீ சொல்லாதீங்க, நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு அவரு அந்த கமெண்டுக்கு பதில் சொல்லியிருந்தாரு எனக்கு.
எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது கவனிச்சிருக்காரு பாருங்க. நாம தான் குருட்டடியா என்ன பண்ண, நீ ஒரு மறுபிறவி ஏசின்னு அடிச்சு விட்ட. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ம், பதில் போட்டாரு. ம். என்னமோ தெரியல, அவர் பார்த்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு கர்நாடக அரசு வந்து பல பதவிகளை கொடுத்தது. பதவி பணி நிறைவு ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தகுந்த மரியாதை கொடுத்தாங்க. தகுந்த மரியாதை கொடுத்து அரசாங்கம் வந்து பல பதவிகளுக்கு இன்னும் கூட ஏதோ ஒரு பதவிகள் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த குமாரசாமி திருட்டு பயலுக்கு எந்த பதவியும் கொடுக்கல. அவனும் கர்நாடகாவில் இருந்தவன் தான். அவனுக்கு அவனும் இப்ப பிச்சைக்காரனாட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதுக்கு என்னங்க ஆசை? என்ன பதவி? பென்ஷன் கோடிக்கணக்கில் ஒரு லட்சக்கணக்கில் இருக்குது. இவனுக்கு இன்னும் ஆசைப்படுற நீதிபதிகளுக்கு இருக்கிற பேராசை. நீதிபதினா அதெல்லாம் அந்த காலங்க. நீதிபதிலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நீதிபதியெல்லாம் ரொம்ப நேர்மை நியாயம்லாம் இருந்தது. இப்ப இருக்கிற எல்லாருமே திருட்டு பாயிடுங்க. எல்லாமே ஃப்ராடுங்க. எல்லாமே ஃப்ராடு. நீதிமன்றத்து மேல அதாவதுங்க மொத்த நீதிமன்றமும் முடிஞ்சிருச்சுங்க. இந்தியாவில வந்து நீதிமன்றங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க ஐயா. நீதிமன்றம் வேல்யூவே இல்லை. வேல்யூவே இல்லை, போச்சுங்க. அதெல்லாம் போச்சு. ஆமா ஆமா, போச்சு. சும்மா நாம அவன் சந்திர சூட்டு மந்திர சூட்டு பாராசூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. எல்லா சூட்டும் ஒரே சூட்டு தான். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நீதியே வந்து இப்ப சாதாரண ஏழைகளுக்கு தான் ஒழிய பெரிய ஆளுங்கெல்லாம் நீதி வந்து பெரிய ஆளுங்க பாக்கெட்டுக்கு போயிடுது. நம்மளாட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஆட்களுக்கு தான் அவன் மிரட்டுறான் ஜட்ஜை வச்சுட்டு. இல்ல இது கோபம் வந்து 4-5 இல்லைங்க. இது வந்து இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு 10-15 ஏழைகள் சேர்ந்து போட்டு எரிஞ்சிருவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு வண்டி நிறுத்தி போட்டு எரிஞ்சிருவாங்க. அந்த பீகார்ல என்ன வேணா நடக்கல. இப்படியே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா வெறுத்து போன மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வீட்டுல தான் இருப்பான், தோட்டத்துல தான் இருப்பான். தோட்டத்துல கார்டன்ல எங்கேயாவது இருப்பான். நாய்க்கு பிடிச்சி மேய்ச்சிட்டு இருக்க டக்குனு எல்லாம் போய் அறுவாடை தூக்கி போட்டு எரிஞ்சாங்கன்னு வச்சுக்க. 4 பேர்த்த போட்டாங்கன்னா அது சரியா போயிடும். எவ்வளவு நாளைக்கு பொறுத்துட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இந்த ஒரு அம்மா பண்ணுச்சு இல்ல, அந்த அம்மா பேர் என்ன, பேரே மறந்து போச்சு. குதிரை எம்பியா கூட இருந்தாள். அவ பேர் என்ன, எம்பி. அந்த அம்மா பேர் என்ன, டக்குன்னு மறந்து போச்சு. என்னது, நிறைய பேர்த்து வேட்டையாடினா பிள்ளைகள என்னமா ஐயா கூட தெரியும். இல்ல இல்ல அவ பேர் என்ன, என்னவா பெண்ணுங்க, பெண் நீதிபதி. இந்த பெண் எம்பி அந்த அம்மா தானே தீவிரவாதி இருந்து நிறைய பேர்த்து போட்டு எரிஞ்சுது. 10-20 பேர்த்து சுட்டு கொண்டது. பூலான் தேவியா? பூலான் தேவி, கரெக்டா சொன்னீங்க. பூலான் தேவி தான். பூலான் தேவியா? பூலான் தேவி, ஆமா ஆமா. அந்த அம்மா பூலான் தேவி வந்து எம்பி ஆயிட்டாப்ல. எம்பி ஆயாச்சு அந்த ஆளு. அப்புறம் ஒரு நாள் வெளியில் நிக்கிறப்ப வந்து போட்டு தள்ளிட்டான். எங்கேயோ வந்து போறப்ப பூலான் தேவி பதவியில் இருக்க போட்டு தள்ளிட்டாங்க. அந்த அம்மா கொண்டு போட்டாங்கல்ல, பூலான் தேவி கொண்டாச்சு. 13 வயசுல இந்த அம்மாவுக்கு அந்த 13 வயசே பூலான் தேவிக்கு எல்லாரும் அந்த ஊரே சேர்ந்து படாத பாடு மானபங்கப்படுத்தியிருக்காங்க பூலான் தேவி. அந்த கோபத்துலதான் எல்லாம் ஆகி கடைசியில பெரிய பெரிய பணக்காரங்க போட்டு எரிஞ்சாப்புல, வெறுத்து போய் கடைசியில எம்பியும் ஆனாப்புல. அப்புறம் மறுபடியும் கொன்னும் போட்டாங்க அவங்கள. எல்லாம் தடி எடுத்தா அப்படித்தான் இருக்கு. ஆயுதம் எடுத்து எடுத்தாங்க சாகணும். சரி, அது இருக்கட்டும். அப்ப இந்த நீதி, அதாவது பணம் ஒரு தேவைதான், அது சிறிய தேவைன்னு யாரும் உணரல. அதுதான் இந்த பணம் படுத்தும். இது பண்ட மாற்று முறை இருந்தால் நடந்திருக்காதுங்க ஐயா. பண்ட மாற்று முறை இருந்தால் இவ்வளவு கொடுமை நடக்காது. ஏன்னா பண்ட மாற்று என்பது உற்பத்தி அடிப்படை கொண்டது. பண்ட மாற்று என்பது உற்பத்தி அடிப்படை கொண்டது. கரன்சிங்கிறது உற்பத்தி அடிப்படை கொண்டதில்ல, சும்மா அச்சடிக்க வேண்டியதானே. இப்ப 16 கோடி ரூபாய் தீயில எரிஞ்சு போச்சுன்னா வெறும் காயம் தானே எரிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லையா அதுல. 16 கோடி ரூபாய்ங்கிறது என்னங்க? இல்ல, அது ஆக்சுவலி கரன்சி வந்து வெறும் காகிதமா இருந்தாலுமே கூட எவ்வளவு பிரிண்ட் பண்ணுங்கிறது ஒரு நாம்ஸ் இருக்குங்க. நம்ம நாட்டுல வந்து எவ்வளவு தங்கம் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான கரன்சி தான் வந்து பிரிண்ட் பண்ணுங்கிறது ஒரு நாம்ஸ். ஒரு ஏமாற்று வேலைங்க ஐயா, அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைங்க. அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. நம்ம ஆளுங்க அது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் அவங்க எவ்வளவு வேணா அடிச்சுட்டு போயிட்டு 16 கோடி ரூபாய் தீயில விட்டு எரிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த பார்லிமெண்ட்ல எவனும் பேசவே இல்லை. பிரதமர் பேசிருக்கணுமே இல்லையா? அது ரிசர்வ் பேங்க் கவர்னரா பேசிருக்கணுமே இல்லையா? நீங்க ஒரே ஒரு ரூபாயை வந்து நீங்க கையில 1 ரூபாய் காசை வந்து நெருப்புல போடுங்க, அல்லது ஒரு 10 ரூபாய் தாயில நெருப்புல எரிங்கலாம் பாக்கலாம். நீங்க வெளியே அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நீ 16 கோடியே எரிஞ்சிருக்கிறப்போ என்ன பண்ணிப்பீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கேட்ட நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நெருப்பு பிடிச்சது? வேணும்னே நெருப்பு பிடிச்சி வச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அந்த தீஞ்சு போன பணம் வேற குப்பை தொட்டில வேற போயிருக்குது.
கரன்சி 7 மூட்டை கரன்சி பொன்னேரியில கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க. இந்த நோட்டு மாத்துனாங்க இல்லைங்களா? இந்த ஆமா 2000 நோட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்ப ஆ வந்து 7 மூட்டை ஆ 7 மூட்டை கரன்சியை கொண்டு போய் எரிச்சிருக்கிறான். ம். இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்- கொடுமை. அதுதான் இந்த பண்டமாற்று முறை வெள்ளைக்காரன் பண்ண அடிப்படை தப்பு. அதாவது போர்க்காலங்கத்துக்காக பண்டமாற்று முறை கொண்டு வந்தாங்க. பண்டமாற்று முறை சிரமமா இருக்கிறதுக்காக போர் பயன்பாட்டை கருதி அப்ப பேங்க் கொண்டு வந்தாங்க தற்காலிகமா. அதுக்கப்புறம் என்ன போச்சுன்னா வசதியா போச்சுன்னு எல்லா அரசியலும் கப்புன்னு பிடிச்சிட்டானுங்க. காகித பணத்தை வச்சு ஏமாத்தலாம். அப்ப பண்டமாற்று முறை தான் இருந்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த போர் வந்த காலத்துல அப்படி மாறிச்சு. போர் 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 வந்து எல்லாத்தையும் மாத்திருங்க. போர் வந்துச்சுன்னா அந்த நாடே நாசமா போயிடும். இப்ப நிலநடுக்கத்துல மியான்மர் முடிஞ்சது பாருங்க, அவ்வளவு சர்வாதிகார நாடு. இந்த நாடே ரொம்ப கொடுமையா இருக்கு. ராணுவ ஆட்சி ரொம்ப வேற, கொடுமை. ரொம்ப ரொம்ப கொடுமை. ஆமா. அது ராணுவ ஆட்சி. அப்புறம் ஏனுங்க ராணுவ ஆட்சிங்கிறாங்க, அவன் துப்பாக்கி இல்லாம நாட்டை ஆள முடியும். அப்புறம் வெடிமருந்து கொடுக்கறதாரு, அவனுக்கு வெடிமருந்து கொடுக்கறவன் ஒரு அரசியல்வாதி தான் கொடுப்பான், ஒரு பணக்காரன் தான் கொடுப்பான். ஆ? அங்க ஒண்ணுமே இல்லை, ஜனநாயகம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எதுவும் இல்லை, சுட்டுக்கொள்ள வேண்டியதுதான். சரி, அப்ப அர்னால்டுகளோட 2வது தியரி என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான தியரி. அர்னால்டுகளோட 2வது தியரி, அர்னால்டு தியரி ஸ்டேட் தட் பியூர் பாடி ஆக்ட் லைக் அ பிளான்ட். அதாவது இந்த நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் தான் வெங்கடேசன் சொல்லக்கூடிய நடுநடை பெற்ற உடல். நீங்க அர்னால்டு உடலை பாத்தீங்கன்னா பாருங்க, ஒல்லியா இருக்கும் பாருங்க, ஒல்லியா இருக்கும். இதைத்தான் வந்து இளைத்தீர்ப்பான் யோகி ஒரு பேர் வைக்கிறாரு. ஒல்லியா இருக்கும் பாருங்க, ஆள் ஒல்லியா. இந்த ஒல்லியான உடல் தேகத்தை தான் இவர் என்ன பண்றாருன்னா நிலையான எடைன்னு சொல்றாரு. இதை வந்து ஒழுங்குபடுத்துறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல, குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல உடல் எடை இழைக்காது அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து 58 கிலோ என்ன சாப்பிட்டா ஏறுமே தவிர சாப்பிடா முட்டை இழைக்கலைங்கிறது தான் விஷயமே. அப்படின்னா இந்த உடம்பு உண்மையான சதையில வாழ கற்றுக்கொள்கிறது. பின்ன இன்னைக்கு கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நான் போட்டிருந்தேன், ஹியூமன் பாடிஸ் ஆக்ட் லைக் ஏ நெபுலான்னு கொடுத்துருந்தேன். ஹியூமன் பாடி ஆக்ட், அவர் வந்து ஹியூமன் பாடி ஆக்ட் லைக் அ பிளான்ட்னு எழுதுறாரு. நான் என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு ஹியூமன் பாடி ஆக்ட் லைக் அ நெபுலா ஆர் ஏ அட்டாமிக் ஸ்டார்னு கொடுத்துருந்தேன். பிகாஸ் இந்த பாடி ஆக்ட் லைக் ஏ அட்டாமிக் ஸ்டார், இட் ஹேஸ் செல்ஃப் அயனைசேஷன் அண்ட் செல்ஃப் டிஸ்அசோசியேஷன். ஸோ we avoid the solid waste, avoid the solid, we can avoid the drinks அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் நான். ஸோ நீ அப்போ இதை அடிப்படையை வைத்துக்கொண்டு யூ கிவ் எ டீட்டெயில் ஃபார் லாங் ஸ்டேட்மெண்ட் டு த சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் நான். ஒரு அறிவியலுக்கான ஒரு கட்டுரை வந்து நீ கொடுன்னு கட்டி அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் பார்த்தோம்னா உடம்பு வந்து நெபுலா மாதிரி மாறி வேலை செய்யுது. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது எதிர்காலத்தில் விண்வெளித்துறைக்கு பயன்படும். அப்புறம் சாலிட் வேஸ்ட் தவிர்க்கலாம். அப்புறம் ட்ரிங்கிங் வேஸ்ட், குடிநீர் தேவையில்லாமல் குடிப்போம், குடிநீர் வந்து தேவையில்லாமல் குறைக்கலாம், ஆகாரத்தை நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருவேன் பாருங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், பார்த்தா தெரியும். அப்போ இதுதான் உடம்பு மாறுதுங்க. உடம்பு வந்து நெபுலா மாதிரி வேலை செய்யுது. நம்ம உடம்புல வந்து எல்லா மெட்டல்ஸ் இருக்கு. ஸ்டார்ல வந்து எல்லா மெட்டலும் இருக்கு. இந்த ஸ்டார் வந்து எல்லா மெட்டலும் சேர்ந்ததா ஸ்டார். இந்த ஸ்டார் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். எப்படி இருக்கும்? கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அதே விஷயம் சாலிட் ஃபார்ம்ல இருக்காது. அந்த கேஸ் ஃபார்ம்ல இருக்கும், பிளாஸ்மா ரேஞ்சில் கேஸ் ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து குளிர்ந்து வருகின்ற பொழுது மெட்டலா மாறும். அதாவது என்ன மாறும்னா மெட்டீரியலா மாறும். ஹீட்டா மாறுறப்போ கேஸா மாறி அட்டாமிக் ஸ்ட்ரக்சரா மாறிடும். அதை வந்து குளிர்ச்சி அடைகிறப்போ என்னவா மாறும் கேட்டீங்கன்னா சாலிடா மாறும். இதுதான் வந்து பிசிக்ஸினுடைய அடிப்படை தத்துவம். நீங்க எந்த ஒரு பொருளையும் பாயிலிங் பாயிண்ட், அப்புறம் வந்து மெல்டிங் பாயிண்ட் நம்ம படிச்சிருப்பீங்க. பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், எவாப்ரேட்டிங் பாயிண்ட், இப்படி மாறிட்டே போய் கடைசியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு போயிடுறது. அப்ப அருவமா மாறிடும். என்னவா மாறிடும்? அந்த அருவமா மாறுகின்ற அந்த அருவமா இருக்கிறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அது வந்து சாலிடா மாறப்ப குறிப்பிட்ட ப்ரெஷர்ல தான் சாலிடா மாறும். அதே குறிப்பிட்ட ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கேஸ் ஃபார்மா மாறி அட்டாமிக் ஸ்ட்ரக்சரா மாறும்.
இதுதான் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல அதே தான். நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடுத்தரமா இருக்கும். அதாவது கடுமையான வெப்பம் தேவையில்லை, கடுமையான குளிர்ச்சியும் தேவையில்லாம இயற்கை நம்மளை படைச்சிருச்சு. இவனை புரிய வைக்கணும்னா, இவனை ஒரு மீடியமா வச்சுக்கணும். இவன் வேப்பர்லயும் வைக்கக்கூடாது, சாலிடையும் வைக்கக்கூடாது இல்லாம ஒரு மினிமம் டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரி வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளை அப்படி கரெக்டா படைச்சிருச்சு. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ணணும்னா, இப்ப லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ணணும்னா, ஒன்னா ஹை கூலிங் வேலையில மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பயங்கரமா செலவாகும். சில பொருளை பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும், அதுக்கும் பல மின்சார செலவாகும். ஆனா இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. 33 டிகிரில இது மெயின்டைன் ஆகிக்கும். ஆனா இது நெபுலா மாதிரி வேலை செய்யும். அந்த கற்பனையில தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாட் ஜிபியில போட்டு விட்டேன். அது மறுபடியும் வேற உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அதுல நிறைய சயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தான் உடம்பு இயங்குது, இப்படிதான் வெங்கடேசன் எழுதியிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு கட்டுரை அதில் போட்டிருக்கேன்னா அதுல இருந்து பொறுக்கி எடுத்து வெங்கடேசன் கட்டுரை, அப்புறம் அருணோட கிரேடு தியரி இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி நெபுலா மாதிரி உடம்பு ஆக்ட் பண்ணுது. ஆகினாலும் இந்த நெபுலாவுக்கு சாப்பாடு தேவையில்லை. நெபுலாக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஹியூமன் பாடிஸே நெபுலா. இது எவல்யூஷன் ப்ராசஸ்ல இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குது. இந்த எவல்யூஷனா மாறுகின்ற பொழுது பசி ருசி இதெல்லாம் மாட்டி உடம்பை கெடுக்குது. பசி ருசியை கடந்துட்டோம்னா நெபுலா மாதிரி மலங்க எப்படி நெபுலாவுக்கு மலஞ்சாலம் இல்லையோ, ஹியூமன் பாடி இஸ் ஏ கைண்ட் ஆஃப் நெபுலா. தேர் இஸ் நோ நீடு ஹங்கிரி, தேர் இஸ் நோ நீடு டேஸ்ட்டு, தேர் இஸ் நோ சாலிட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் முடித்தேன். அதாவது உடம்புக்கு நெபுலா மாதிரி வேலை செய்யுது. இது அது அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தை அப்படியே பேஸ் பண்ணி அப்படி எழுதுனேன் நான். அந்த எவனுக்கு தெரியும் அண்டத்தில் இருக்கிறது பிண்டம், பிண்டத்தில் இருக்கிறது அண்டம்னு அந்த முண்டங்களுக்கு தெரியாது. ஐரோப்பிய முண்டங்களுக்கு ஒரே அளவும் தெரியாது. ஏதாவது கேள்வி கேட்கலாம். இனிமேல் கேட்குறீங்க கேளுங்க. திருவிழா கட்சி முடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பேசலாம். அவ்வளவுதான். 2 தியரி இது முக்கியம். அது 2 தியரி சொல்லியாச்சு. அப்புறம் வெங்கடேசன் தியரி பாயில்டு வெஜிடபிள், அப்புறம் தண்ணீர் சாப்பிட்டு முடிச்சுக்கிறாரு. இது ஸ்பேஸ் லைஃப்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இந்த 2 தியரி நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். அதாவது நீங்க 13வது பாடத்தையும் 11வது பாடத்தையும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். என்ன எத்தனாவது பாடம்? 13, 11. 2 மண்டையில் அடிச்சு ராத்திரி 12 மணிக்கு தெரிஞ்சா படப்படன்னு சொல்லணும். இது எல்லாத்துக்குமே மக்கப் பண்ணி சொல்லிருங்க. மக்கப் பண்ணிருங்க எல்லாமே. ஈ அடிச்ச காப்பி மாதிரி ஒரு வரி விடாம படிச்சிடணும். 11ஆம் பாடத்தையும் அப்படியே இங்கிலீஷில் இருக்கு. அது எல்லாத்துக்கும் புரியும். இது எந்த சயின்டிஸ்ட் நீங்க பேசலாம். எந்த பிசிக்ஸ் மாஸ்டர், கெமிஸ்ட்ரி மாஸ்டர், பயாலஜி மாஸ்டர் நீங்க தாராளமா நீங்க பேசலாம். இதுக்கு அவங்க பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் இது. ஒரு சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, பாடியை கரெக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே அந்த 3வது முதல் பாயிண்ட் அருணா டெக்ரேட், 2வது பாயிண்ட் அருணா டெக்ரேட், 3வது பாயிண்ட் திருக்குறளை வச்சு பேசுறாரு. திருக்குறளையும் அருணா டெக்ரேட் வச்சுட்டு தன்னோட பாடி ஆராய்ச்சி பண்றாரு. 93 கிலோ 63 கிலோக்கு வந்துருது. அப்புறம் பாடி வெயிட் டிராப் ஆகல. ஏதாவது சாப்பிட்டா 3 கிலோ ஏறுது. மீண்டும் சுத்தப்படுத்தி பாடி வெயிட் டிராப் ஆகல. இதுதான் பரிணாம அறிவியல். இது எங்க வேணா கொண்டு போலான்னு முடிச்சிட்டாரு. இவ்வளவுதாங்க விஷயமே. கேளுங்க. அந்த ஐயா சுந்தரையா அந்த அம்மா யூரின் அந்த சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல் அவங்க ஒரு நாள் 2 நாள் பயிற்சி பண்ணி பார்க்கலாமே. அதான் நான் சொல்றேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன சாமி சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லுங்க சாமி. அவங்க நீங்க அவங்களுக்கு இந்த லிங்க் எல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, இணைப்பெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. எல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, அவங்க நிறைய பார்த்துட்டோம். எப்படியே ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தா தானே முயற்சி தன் மெய்யொருத்த கூலி தருன்ற மாதிரி அடுத்தது வரணும்ல. அவங்க அங்க பார்த்துட்டேன் இங்க பார்த்துட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு இதுக்கு அடுத்து உண்மையானது எதுக்கோ அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்ப மற்றதுல போய் ஒரு ப்ராப்பர் இது கிடையாது. அங்கெல்லாம் போய் ஏதோ கத்துருக்குறாங்க. பட் இங்க ப்ராப்பரா எல்லாம் சொல்லி தரீங்க. இதுக்கு வாங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. வர சும்மா அழுகுறாங்க. போன் என்னங்க அழுது என்னங்க பிரயோஜனம்? நீங்க அவர் சொல்றத அவர் நம்ம சாமி சொல்றாங்கல்ல, அவர் சொல்றத கரெக்டா நீங்க கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அவங்க வரல. என்ன செய்யறது? சரி வரட்டு பார்க்கலாம். இல்ல சம்மந்தப்பட்டவங்க அழுகுறாங்களா அல்லது அந்த சம்மந்தப்பட்ட நோயாளி உங்ககிட்ட பேசுறாங்களான்னு கேக்குறேன். இல்ல அந்த நோயாளி பேசல, அவங்க சிஸ்டர் பேசுறாங்க. அது பிரயோஜனம் இல்லை.
அவங்களுக்கு அக்கறை இருக்காது. அவங்க பேசி என்ன பண்ணுவான்? வலி இருக்கிறவன் தான் அதான். தைலம் போடணும். வலி இருக்கிறவன் தான் கேள்வி கேட்கணும். ம், இது ம், அடுத்தவங்களுக்கு ம், தைலம் போடும். இது ஏமாத்து வேலை. அது வேஸ்ட். ம், ம், ம். இது அப்ப நீங்க கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லுங்க அவங்கள போய். கரெக்ட் தான். முட்டாளுங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏங்க இது எப்படி இது? ம், அப்பனுடைய தலைவலிக்கு புள்ள வைத்தியம் பண்ண முடியும். ஏங்க அப்பனுடைய தலைவலிக்கு பையன் எப்படி தைலம் ம், போட முடியும்? ம், ம், இது ம், அடிப்படை தப்பு. ம், இது அறவேக்காடுன்னு அர்த்தம். அவங்க படிச்ச சுய ஞானமே இல்லாதவங்க அர்த்தம். ம், என்னுடைய ம், தலைவலிக்கு ம், நான் தான் வைத்தியம், என்னுடைய பல்லுவலிக்கு நான் தான் வைத்தியம் பார்க்க, என்னுடைய தலைவலிக்கு நான் தான் தைலம் போடணும், என்னுடைய காய்ச்சலுக்கு நான் தான் கஷாயம் குடிக்கணும். ம், எனக்கு தான் இந்த ம், தலைவலியை பத்தி தெரியும். அவங்களுக்கு தலைவலி பத்தி என்ன தெரியும்? ம், ம், நேற்று ஒருத்தர் ஒரு பொறியாளர்னு சொன்னீங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டு வந்தாங்க, செய்தி நேரடியாக பேசிடுச்சு, விருப்பப்பட்டு வர்றாங்க. அதுதான் நேரடி. அதுதான் நேரடி. ஆமா ஆமா அதான் நேர்மை. நேர்மையும் கூட நேரடி புரிஞ்சா வர்றாங்க. அவங்களுக்கு பெரிய தொந்தரவு வெயிட் இருக்குது, அவ்வளவு நடக்க முடியல, அவ்வளவுதான். ம், ம், இந்த மாதிரி கொடி கால் அழுகி போய் வந்திருந்தான்னு வச்சுங்க, நாத்தம் எழும்பி இருக்கு, உங்க கால் அழுகி போயிருந்தா என்ன நடக்க முடியாது. ஏதோ நடந்து வர்றாங்க, கார்ல வர்றாங்க. அது பெரிய செய்ய ஆரம்பிக்கணும். இப்பவே காலையில தூண் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு முழங்கால் இத்தச்சோடு இருக்குதுங்க. ம், ம், ம். பனங்கா முட்டி Height மாதிரி வேற இருக்கு ஒரு நல்ல height. காலுமே. நல்ல ஹைட் வேற அவரு. ம், ஆமா, எல்லாரும் பனங்கா முட்டி தான். ம், நடக்கிறதுக்கே அந்த 10 ஸ்டெப் ஏறி வர்றதுக்குள்ள மூச்சு வாங்குது இல்ல. ம், ம், ம். அது நேரடியே பேசிட்டாங்க, அது ரைட்டு. ஆனா நேரடியே சம்பந்தப்பட்டவங்க வந்தா தான் இது கரெக்ட். ம், ம். அவங்களுக்காக கலந்து நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு என்ன தெரியும்? ம், ம், ம். அவங்க என்னவா இருக்காங்க? சம்பந்தப்பட்டவங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்க என்னவா இருக்காங்க? அவங்க இன்னும் ஒரு நாள் இன்னும் அவங்க வந்து எனக்கு சரியா எனக்கு டீட்டெயில் வந்து ஒன்றும் வரல சாமி அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட இருந்து வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க கூட்டி வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கூட்டி வர மாட்டேங்கிறாங்க. சும்மா சும்மா ஃபோன் போட்டு அழுதாங்க. நீங்க இதுக்கு மேல அவன ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. நீங்க ஃபாலோ பண்ணதாங்க முடியும்னு சொல்லிட்டேன் நானு. 2, 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அந்த மாரி. இல்ல நீங்க ஃபாலோ ஃபாலோ யாரு பண்ணுங்க. பண்ணுவாங்க? ஃபாலோ வந்து யார் பண்ணுவாங்க? நீங்க அவங்க சிஸ்டர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் நானு. அந்த சிஸ்டருக்கு பொண்ணு தெரிய இல்லையா? விஷயமே தெரியாதே. சிஸ்டருக்கு விஷயமே தெரியாதே. ம், இவங்க ம். எப்படி கன்வே பண்ணுவாங்க? அவங்க இவங்க எப்படி கன்வே பண்ணுவாங்க? இப்ப இவங்களுக்கு கன்வே பண்றவங்களுக்கு என்ன? இவங்களுக்கு என்ன? அதாவது அறிவியல் தெரிஞ்சதானே கன்வே பண்ணுவாங்க. ம், ம். அறிவியலே தெரியாதுப்பா. கணக்கு வாத்தியார் கணக்கு தெரிஞ்ச வாத்தியார் தானே இப்படி கணக்கு போடுன்னு சொல்லணும். இவருக்கு இந்த அம்மாவுக்கு கணக்கே தெரியாது. கணக்கே தெரியாது போய் ம், இப்படி ஒரு கணக்குன்னு சொன்னா அவங்க என்ன ம், தெரியும்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால ம், ஆகையினால யாரு அடிபடுறாங்களோ, நான் எங்கிட்ட பயிற்சியில அப்படிதான் சொல்லுவேன். யாருக்கு தலைவலின்னு கேட்பேன். தலைவலி ம். இருக்கிறவங்க அங்கிட்ட பேசிவிடுங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்றதை நிறுத்திக்கிங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த தலைவலி ஆமா. இருக்கிறவன் வரணும் இல்ல. அவன் வந்து கிளாஸ்ல கலந்தா தான் தெரியும். ம், இந்த ம், மாத்திரை வாங்கி கொண்டு கொடுக்குற சமாச்சாரம் நான் கேட்கறேன். தலைவலிக்கு எங்க அப்பா வீட்டுக்கு எங்க அப்பாவுக்கு மாத்திரைங்க, எங்க அப்பாவுக்கு தலைவலிக்குதுங்க, கடையில போய் 2 மாத்திரை வாங்கிட்டு கொடுக்குற சமாச்சாரம் அல்ல. ம், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ம். யாரோ வலிக்கு யாரோ மாத்திரவோ யாரோ கொடுக்கறது அப்படி நடக்காது. இது என்ன மந்திரமா அது? ம், ம். இது சொல்லுவாங்க, அவன் வலிக்கு அவன் வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பாட்டுக்கு அவன் தான் பாட்டுக்கணும். ம், அவன் துன்பத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். அவங்க துன்பத்தை அவங்க கேள்வி கேட்கணும். அந்த அறிவில் அவங்களுக்கு தான் போகணும். ம். இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக உண்மையை புரியாம இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா. ம், பெரும் பாசம் பெரும் அன்பு. என்ன பெரும் பாசம் பெரும் அன்பு. ம். அந்த அன்பெல்லாம் அவங்களை காப்பாத்தாது. அந்த அன்பெல்லாம் காப்பாத்தாது. அதுக்கு தான் பார்த்தேன். அவங்க இவ்வளவு எரிச்சல் இருக்கிறவங்க, இது மட்டும் ம், இல்லைங்க. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா புற்றுநோயே கன்வெர்ட் ஆயிரும். ம். என்னது? புற்றுநோய் கன்வெர்ட் ஆயிரும். பின்ன என்ன? இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது அப்புறம் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருந்ததுன்னா, கார்பன் மெட்டீரியல் இருந்துட்டே இருந்ததுன்னா, நைட்ரிக் ஆசிட், அதாவது ஒண்ணு ஆசிட் அதிகமாயிரும், அல்லது அல்கலைன் அதிகமாயிரும், அல்லது காரம் அதிகமாயிரும், அல்லது அமிலம் ம், அதிகமாயிரும். காரம் அதிகமானாலும் புண்ணு ம், வந்துடும். ம், அமிலம் அதிகமானாலும் புண்ணு வந்துடும். ம். இப்ப அவங்களுக்கு புண்ணு வந்தாச்சு, அதே எரிச்சல் இருக்குது. என்னது? புண்ணு வந்துருச்சு. அதனாலதான் எரிச்சலா இருக்கு அவங்க. அப்புறம் என்ன? அது புற்றுநோயை மாறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? ம், ம், அதுக்கு தான் அவங்க சோறு போட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? அந்த புற்றுநோய் வர்றதுக்கும் எரிச்சலுக்கு தான் அவங்க சோறு போடுறாங்க. ம். அவங்க ஒண்ணும் இல்லை, ஜூஸ் சாப்பிட்டாவே சரியா போறோம். ஜூஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா சரியா போறோம்.
ம். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. என்னது? சரியான மக்குகளா இருக்கும் போல் இருக்கு. வந்து அவர போய் பேசுங்க. நான் கூட சொன்னேன். நான் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு இது பண்றதுக்கு 3000 கட்டுறேங்க. நீங்க வந்து சேருங்க. ம் அவரு என்ன ஏதுன்னு இது பண்ணீங்கன்னு. இல்ல வேணாம்னான்றாங்க. இப்படி இருந்தா நான் என்ன செய்றது? அ ம் ம். உங்களுக்கு கியூர் ஆன பிறகு கூட எனக்கு பணத்த ரீஃபண்ட் பண்ணுங்க. அப்படின்னு ஆ கூட சொல்லிட்டேன் நானு. ஆ நீ இதுக்கு மேல என்ன ஒரு இது பண்ண அது முடியும்? அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு இதுக்கு ஆ. ஒரு ஒரு பொறியாளர் ம். சொல்றாரு, ஒரு தகுதி வாய்ந்தவர் ம். சொல்றாருன்னு உணரணும் இல்ல? ஆ? ம். நீங்க ம். என்ன ம். விளையாட்டுக்கா சொல்ல போறீங்க? நீங்க ஆ. ரெண்டாவது நீங்களும் பாதிக்கப்பட்டு முன்னேறி இருக்கிறீங்க. நீங்க பாதிக்கப்பட்டு முன்னேறி இருக்கிறீங்க. வெறுமனே நீங்க கதை கேட்டு சொல்லல. நீங்க செய்து ஆமா. பார்த்து உங்களோட முன்னேற்றத்தை நீங்க ம். சொல்றீங்க இல்லையா? ஆமா. ம். அப்ப அதுவே உணராத பொழுது அனுபவபூர்வமா சொல்றோம். அது கேள்வி ம். உங்களுக்கு மட்டும் எப்படி நல்லாச்சு? அவங்க கேள்வி கேட்டிருக்கணும். உங்களுக்கு ம். மட்டும் இந்த தீராத நோய் எப்படி நல்லாச்சு? அவங்க கேட்கவே இல்லையே. ம். ம். அது எப்படிங்க உலகத்துல தீர்க்க முடியாத நோய்ங்கிறீங்க? அது எப்படி உங்களுக்கு தீர்ந்ததுன்னு கேட்டா ம். என்ன பதில்? இதுதாம்மா இயற்கை முறை. ம். அவங்களுடைய அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னதுமா காரணம்? எல்லாம் மருந்து கொடுக்கிறவன். ம். மருந்து கொடுத்து வியாபாரம் ம். பண்றவன். ஆகையினால ம். இது மருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது மருந்து கிருந்து கொடுப்பாங்களாட்டு தெரியுது. ம். மருந்து கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். விஷத்தை எடுக்க. மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஆ. ஒரு நாளைக்கு கூகுள் மீட் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. நான் ஜாயின் அதுதான் பண்ணாக்கா சொல்றேன். வந்து டிஸ்கஸ் ஜாயின் பண்ணுங்க பண்றதுக்கு நீங்க. ம். அ அப்படின்னா அவங்க வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர, இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ம். புரிதல் இல்ல. அது புரிதல் இல்ல. புரிதல் இல்ல. அவ்வளவுதான். இல்ல நீங்க அந்த நீங்க எல்லா தொடர்பும் நீங்க பண்ணது சரிதான். இதுக்கு மேல செய்ய வேண்டாம். இப்ப நான் திடீர்னு கேட்டேன் ம். நானு. ஏன்னா இந்த எரிச்சல்ங்கிறது சரி, சரி. சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சாதாரண ம். பல்லுல சின்ன காயம் பல்லு குச்சி பட்டுட்டாவே ஒரு தண்ணி ஊத்தினாவே ஒரு எதை சாப்பிட்டாவே அவ்வளவு எரிச்சல் வாங்குது. சிறுநீர் எரிச்சல்னா ம். கொஞ்சம் மனவேதனையா இருக்கும்னு கேக்குறேன். அது 8 வருஷமா இருக்கிற வேதனை. அடங்கப்பா. ம். ஆ? அதான் நான் சொன்னேன் 8 வருஷமா சிரமப்படுறீங்கல்ல. ம், ஒரு ஒரு 1 மாசம் நீங்க வந்து கிளாஸ்ல வந்து கலந்துக்குங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. ம். இதுல மென்டலி அவங்க டிஸ்டர்பன்ஸ் வேற ஆயிருப்பாங்க போட்டுருக்கு. ம். ஐயா மென்டல் அவுட் மைண்ட் வேற ஆயிருங்கய்யா. நோய் வந்துட்டு ம். நோய் வந்தா உடலும் கெட்டு போயிரும், மனமும் கெட்டு போயிரும், ஆன்மாவும் கெட்டு போயிரும். தற்கொலை பண்ண போயிருவாங்க. எங்க ம். போயிருவாங்க? ம். தற்கொலைக்கு போகாம இருக்கிறாங்களா? அது வரைக்கும் பெட்டர். ம். ம். தற்கொலை கொண்டே விட்டுரும். ம். பார்க்க வரைக்கும் பார்ப்பாங்க. இந்த உயிர் என்னடா வேணும்? அவ்வளவுதான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தினத்தந்தில வரும். வயிற்று வலியின் காரணமாக அம்மையார் இறந்து விட்டார். வயிற்று வலியின் காரணமாக அம்மையார் தூக்கு போட்டு மாட்டிட்டார். காரணம் வேறையா இருக்கும். அது வேற ஒண்ணும் ம். இல்லைங்க. குடல் புண்ணு அதுக்கு பேரு. ஆ, ஆ. குடல் புண்ணு வந்ததுன்னா ஆளை கொன்னே போடு. குடல் புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ம். ம். நிறைய ம். பேர் குடல் ம். புண்ணு வந்தவங்க அந்த காலத்துல குடல் புண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. என்னன்னா வயிற்றுல குடல் புண்ணு. பெப்டிக் கல்சர் அவ்வளவு டேஞ்சர் அது. ம். ம். பெப்டிக் கல்சர் வந்து பெப்டிக் கேன்சரா மாறிடும். ஓ! என்ன ம். சாப்பிட்டா நிக்காது. இவன் சாப்பிடுறது பூரா ஆசிட் தானே. மாவு திங்கிறவன் தானே. ம். மாவு தின்னாவே அரிச்சிருங்க ஐயா. மாவு தின்னாவே ம். அந்த ம். மாவு தின்னதுக்கு அப்புறம் மாவோ ஏதோ தின்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த மாவு வெளியேற வரைக்கும் நீரை மருந்தாக இருந்தணும். அதுதான். நீங்க ம். ஒரு ம். ஏதாவது ஒரு ம். இட்லியோ புட்டு மாவோ தோசையோ தின்னுட்டீங்கன்னா அதை வந்து உடம்பு ம். விட்டு வெளிவருக்கு 24 மணி நேரம் ஆகும். ம். ம். அந்த ம். 24 மணி நேரத்துக்கு நீங்க வந்து பசியை சாந்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா அந்த தோசை இருக்கிற அடையாளம் உடம்புல இருக்காது. ம். நீங்க சாப்பிட்டதுக்கான அடையாளமே இருக்காது. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ரத்தத்துல ஒண்ணு இல்லைன்றுவான். ரத்தத்துல ம். 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 நீங்க சாப்பிட்ட விஷம் வந்து ரத்தத்துல இருந்தா தான் உணவு விஷம்னு சொல்லுவான். இந்த தண்ணி கழுவிட்டு ம். போயிடுதுன்னா நீங்க சாப்பிட்டதுக்கான அடையாளமே ம். இருக்காது. ம். ம். அதுதான் இந்த உடம்பு வந்து இந்த விஞ்ஞானியவே ம். ஏமாத்துறது இங்கதான். விஞ்ஞானியவே ம். ஏமாத்துறது. ம். ஆஹ் ஏன்னா இந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள கூடாதுங்கிறதான் இயற்கை நோக்கமே. நீ செய்முறையில தான் இந்த கண்டுபிடிக்கணும். இந்த முருங்கை விதை சாப்பிட்டா இந்த இது கழிவெல்லாம் அப்படியே வெளியே போயிரும். குடல்லாம் சுத்தமாகும்னு சொல்றாங்களே சாமி. இந்த இவரு எனக்கு சொல்லுவாருங்க. நம்ம கோயம்புத்தூர்ல சொல்லிருக்காங்க. ஆஹ் முருங்கை விதை. அதுவும் அந்த முருங்கை காய் சாப்பிடலாம்னு சொன்னீங்க இல்லையா? முருங்கைக்காய் சாப்பிடலாம். முருங்கை விதை ஆ, வந்து அது எண்ணெய் வித்து ஆ. அடிப்படையாக கொண்டது. முருங்கை விதை எண்ணெய் வித்து அடிப்படையாக கொண்டது. ஓ! அப்படிங்களா? ஆ, ஆமா. ஆ. முருங்கை கீரை தான்
முருங்கை விதை என்ன விலை ம். தெரியுங்களா? கிலோ 2000 கிலோ 1000 ரூபா வரும் முருங்கை விதை. ஓஹோ! ஆ, ஆ. அது என்ன எடையே இருக்காது. ம். அது எண்ணெய் முருங்கை விதையில இருந்து எண்ணெய் எடுப்பாங்க. சரிங்களா? ம். ம். அதனால ம். நாம இத பாருங்க. அப்புறம் பேசுங்க. மறுபடியும் வந்து சாயங்காலம் இரவு 8 மணிக்கு சந்திப்போம். சரியா? நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி